ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காட் சமையல். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். நான் செய்த ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செய்தும் நீங்கள் இது போல் மசாலா சேர்த்து செய்துக்கலாம். இல்லைனா நைட்டு நம்ம செய்கிற சப்பாத்தி மீந்துருச்சுன்னா சைடிஷ் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த சப்பாத்தியை கூட இதே போல் நீங்கள் டேஸ்ட்டாக செய்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இந்த சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம், சென்னை காட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ். கொத்து சப்பாத்தி ரொம்ப சுவையாக செய்ய முதல்ல நீங்கள் சப்பாத்தியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் இதை பிச்சு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காது. இது போல் நீங்கள் அழகாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கங்க. குழந்தைங்கள்லாம் இந்த கட் பண்ணுறதை பார்த்தாலே எப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொழுன்னு உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடுங்க. ஒரு பவுல் நிறைய வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டி பீசஸாக வெட்டி இதில் சேர்த்து வதக்கிக்குங்க. இதில் பிரியாணி இலை கொஞ்சம் போட மறந்துட்டேன், போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அந்த வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சு நல்லா அழகாக வதக்கி விட்டுருங்க. தீஞ்சு போகாமல் பார்த்துக்குங்க. தக்காளி 2 பழத்தை எடுத்து மிக்சியில் அடித்து சேர்த்தாச்சு. அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கொத்து சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அவ்வளவுதான்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதில் சேர்த்தா அதிகமான ஒரு வாசனை வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிரேவியாக வதக்கி விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி சேர்த்துட்டு நல்லா இதை பெரட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் காரம் உப்பு ஏறுற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் முட்டை சேர்க்குறேன். முட்டை வேணுன்னா கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு முட்டை போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 முட்டை அளவுக்கு நான் இதில் சேர்த்துட்டேன். முட்டைக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, அவ்வளவுதான்ப்பா. லைட்டாக இதை கலந்து விடுங்க. ரொம்ப கலந்து அதை ரொம்ப பொடியாக ஆக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசு பீசஸாக இருக்கட்டும். வதக்கிட்டு இதில் நம்ம சேர்த்தாச்சு. சப்பாத்தி கிரேவியோடு சேர்ந்து இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. கொத்து சப்பாத்தி, கொத்து பரோட்டாலாம் நம்ம ஹோட்டலில் வாங்கினா அதிகமான விலை கொடுத்து வாங்கணும். நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்லாம். கொத்துன்னு சொல்லிவிட்டு அதனால் கொத்தி விடுறேன் கொஞ்சம். அவ்வளவுதான். கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கலந்து விட்டு இறக்கி சுட பரிமாறி பாருங்கள். இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. எப்போவுமே சப்பாத்தி குருமான்னு சாப்பிட்டு போர் அடிக்கிற நேரத்தில் சென்னை ஹாட் சமையலை மறக்காமல் இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இதை நடத்த முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.